நடக்கும்போது கால் மூட்டுல எனக்கு டிக் டிக்னு சவுண்ட் வருது டாக்டர். ஒரு ஸ்டெப் ஏறும்போதும் ஒரு மாதிரி கலக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? மூட்டுக்கள்ல இந்த மாதிரி சத்தம் வருவது எதனால? இதற்கு நம்ம என்னங்க செய்யலாம்? இந்த கால்சியம் குறைபாடு இருந்தாலோ மூட்டுக்கள்ல சத்தம் வருதுனால நம்ம என்னங்க செய்யலாம்? இப்போ பொதுவாகவே நம்ம உடல்ல இந்த 7 உடற்தாதுக்கள்ல எலும்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு உணவுகள், மருந்துகள், சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே நம்ம நிறைய பொதுவாக நம்ம உடல்ல 2 எலும்புகள் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின்ஸ்ல வந்து 2ஓ இல்ல அதற்கு மேற்பட்ட எலும்புகள் ஒன்றாக சேரக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து மூட்டுக்கள், ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து கார்டிலேஜ் சேர்ந்திருக்கும். இந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்றது ஒரு டிஷ்யூ மாதிரி, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருங்க. 2 போன் சேரக்கூடிய இடத்துல ரொம்ப தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்டிலேஜ் இருக்கும். அதை சுற்றி நமக்கு என்னன்னா கொஞ்சம் தினமும் வந்து நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும். உணவில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக அந்த மூட்டுக்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கணும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நடக்கும்போது கால் மூட்டுல எனக்கு டிக் டிக்னு சவுண்ட் வருது டாக்டர். ஒரு ஸ்டெப் ஏறும்போதும் ஒரு மாதிரி கலக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? மூட்டுக்கள்ல இந்த மாதிரி சத்தம் வருவது எதனால? இந்த சவுண்டு நமக்கு வருதுன்னா ஐயோ நமக்கு வந்து போன்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இல்லை கால்சியம் குறைபாடு நம்ம உடல்ல இருக்கா அப்படின்ற மாதிரியும் சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம். அப்போது இதற்கு நம்ம என்னங்க செய்யலாம்? இந்த கால்சியம் குறைபாடு இருந்தாலோ மூட்டுக்கள்ல சத்தம் வருதுனால நம்ம என்னங்க செய்யலாம்? இப்போது பொதுவாகவே நம்ம உடலில் இந்த 7 உடற்தாதுக்கள்ல எலும்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு உணவுகள், மருந்துகள், சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துட்டோம். இப்போ இந்த சவுண்டு வர்றதுக்கு என்னங்க ரீசன்? நிறைய பேர் வந்து கை வலிக்குதுன்னா இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போயும் வந்து டிக் டிக்னு ஒரு சவுண்டு வரும். அந்த நெட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எடுத்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பொதுவாகவே நம்ம உடலில் எல்லா இடங்கள்லையுமே, பொதுவாக மூட்டுக்கள்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் வந்து இருக்குங்க. அந்த கேஸ் இருக்கிறது எதனால்? நேச்சுரலாகவே நமக்கு பாடியில் எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாயு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ வயிறு பகுதியில் நிறைய பேருக்கு கேஸ் உற்பத்தி ஆகுது, கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏப்பம் விடுறது, இல்லை ஆசனவை வழியாக வாயு வெளியேற்றுறது, நம்ம வந்து மூச்சு விட்டுட்ருக்குறோம். நேச்சுரலாகவே உடலில் இந்த மெட்டபாலிசம் நடக்கும்போதும் சில வாயுக்கள் உற்பத்தி ஆகுது. மூட்டுக்கள்லையும் இது நடக்குது. அதுதான் வாதம். வாதம் அதிகரிக்கும் பொழுது, மூட்டுக்கள்ல அந்த வாயு அதிகரிக்கும் பொழுது மூட்டுக்கள்ல வரக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம சொல்றோம். இதுதான் வாதம் சேர்ந்ததுனால வரக்கூடிய இந்த சவுண்ட். அதனால கூட வரலாம். இன்னும் சில ரீசன்ஸ் இருக்கு, அதுவும் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடல்ல 2 எலும்புகள் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின்ஸ்ல வந்து 2ஓ இல்லை அதற்கு மேற்பட்ட எலும்புகள் ஒன்றாக சேரக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து மூட்டுக்கள், ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து கார்டிலேஜ் சேர்ந்திருக்கும். இந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்றது ஒரு டிஷ்யூ மாதிரி, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருங்க. 2 போன் சேரக்கூடிய இடத்துல ரொம்ப தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்டிலேஜ் இருக்கும். அதை சுற்றி நமக்கு என்னன்னா கொஞ்சம் திரவம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து சைக்கிள்லாம் எங்கன்னா நம்ம போகிறோன்னா ஆயில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? ஆயில் வைக்கிறதுனால ஸ்மூத்தாக அது போகுது. அதே மாதிரி மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் அது வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்லேயும் நிறைய நியூட்ரிஷன் நிறைஞ்சிருக்குதுங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே, ஸோ கால்சியம், ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சி இருக்கக்கூடியதான் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட். மூட்டுக்களுக்கு அது வந்து வலிமை சேர்க்கக்கூடியது. அப்போது அதனால என்ன சொல்கிறாங்க? மூட்டுக்கள் வலிமையாக இருக்கணுமா, இந்த மூலிகையெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது டைரெக்டாக நம்ம போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் போன், அதாவது எலும்புகளை பாதுகாக்கக்கூடிய இந்த கார்டிலேஜ், அதை சுற்றி இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடு, இதை எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அப்போது இதற்கான உணவுகள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் உடலில் வாயு அதிகமாகும் பொழுது இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்லையோ கார்டிலேஜ்லையோ என்ன ஆகும்னா சில வாயுக்கள் நமக்கு உற்பத்தி ஆகுது. ஆக்சிஜனோ, கார்பன் டை ஆக்சைடோ, நைட்ரஜனோ கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகும்போது தான் நமக்கு படி ஏறும்போதோ இல்லை மூட்டுக்கள்ல நமக்கு கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். சிலருக்கு பார்த்தோம்னா மூட்டு ரொம்ப வீக்கமாக இருக்குங்க, நீர் கோத்து வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ
ஸோ மூட்டுக்களில் இன்ஃப்ளமேஷன் நமக்கு அதிகமாகிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது. அப்போ இன்ஃப்ளமேஷனை குறைக்க நம்ம என்ன பண்ணலாம்? அது வந்து வாத நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கால் மூட்டு பார்த்தோம்னா வீங்கி ரெட்னஸாக இருக்கும், தொடும்போது ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும். ஸோ உணவில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக அந்த மூட்டுக்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கணும். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த கார்ட்லேஜ் ரொம்ப தேஞ்சு இருக்குங்க, வயசானவங்களுக்குலாம் பார்த்தோம்னா அந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப வருஷமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்ட்லேஜ் தேய்ந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப ட்ரை ஆகிடும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 ml வரைக்கும் ஜாயின்ஸில் இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிடுச்சு அதனால் நான் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அது எல்லாமே சரியாகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதற்கேற்ற உணவுகளை எடுக்கணும். முதல் உணவு சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும், எலும்பு தேய்மானம் இல்லாமல் எலும்புகள் சரியாக இருக்கணும். ஒவ்வொரு மூட்டுக்கள்லையுமே எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாதுங்க, இன்ஃப்ளமேஷன் வரக்கூடாது, போன் டென்சிட்டி நல்லா இருக்கணும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயா, இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். ஸோ நல்லெண்ணெய் உங்களுடைய போன் டென்சிட்டிக்கும் இந்த கார்ட்லேஜ் நல்ல வலிமையாக இருக்கிறதுக்கும் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லெண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் எப்படிங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம்? ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 ml நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ உணவு நம்ம சமைக்கிறதுக்கோ இல்லை நம்ம ரெகுலராக நீங்கள் தோசை சாப்பிட்றீங்க இல்லை அடை தோசைலாம் சாப்பிட்றீங்கன்னா சமையலுக்கும் ஒரு 10-15 ml 20 ml அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி எள்ளு உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. எள்ளு சார்ந்த உணவுகள், எள்ளு பொடியாகவோ எள்ளு துவையலோ நீங்கள் பயன்படுத்தலாம். முளைக்கட்டிய எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே மூட்டுகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. மறக்காமல் கீரை வகைகளை சாப்பிட்டுக்கோங்க. கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முக்கியமாக வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம், முடக்கத்தான் கீரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மூட்டுக்கல்ல அதிகமான வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உணவு முறையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதையும் நம்ம எடுத்து சிறுதானிய வகைகள், அதில் முக்கியமாக சாமையும் குதிரைவாளியும் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கருப்பட்டி, வெல்லம் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவீங்க, அதுக்கு பதிலாக இந்த கருப்பட்டி வெல்லம் நாம் சாப்பிடும்போது இதுலேயுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. இப்போ போன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பனங்கிழங்கு தவறாமல் நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். முடவாட்டுக்கால் கிழங்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எலும்புகளை வலிமைப்படுத்த. பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குங்க, அதை பற்றி நிறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, மரமஞ்சள், கிராம்பு, கோஷ்டம், அக்ரஹாரம், அதிவிடயம், இந்த மூலிகைகள் சேர்ந்து ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம். போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, வாத சாந்தி கஷாயம். இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் பயன்படுத்தும் போதே மூட்டுக்கள் தொடர்பான வலிகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு மூட்டுக்களில் சத்தம் வருது, மூட்டுக்களில் தேய்மானம் இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம். உணவு முறைகளோடு சேர்த்து பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் எடுத்தாலே உங்களுக்கு அந்த சத்தம் குறையிறது, எலும்பு தேய்மானம் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.